Hi, welcome to my biology revision class. Today our topic is human reproduction. இது ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதாவது பிளான்ட்டோட இன்னுமே கூட இன்ட்ரெஸ்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் லீட் பண்ணுற பல விஷயங்கள், அப்புறம் பியூபர்ட்டி எப்படி வருது, எப்படி ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகி ஹவு இட் மூவ்ஸ் டு த ஃபீமேல் பாடி, அதோட ரொம்ப ஃபேசினேட்டிங்காக ஜெஸ்டேஷன் பீரியடு, அப்புறம் டெலிவரி பெயின், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு பால் கொடுக்கறது எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகுது. அதனால தான் ஜென்ரலாக ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். கேமெட்டோஜெனசிஸ், கேமெட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸ்பெர்ம் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் எக் எப்படி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்தது இன்செமினேஷன், தட் இஸ் ஸ்பெர்ம் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த ஃபீமேல் பாடி. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன், அதனுடைய ஸ்பெர்மோட நியூக்ளியஸும் எக்கோட நியூக்ளியஸும் மீட் ஆகுது, தட் இஸ் சின்கேமி. அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்மேஷன், டிப்ளாய்டு ஸ்டேட்டு. தென் தெர் இஸ் அ இம்ப்ளான்டேஷன். அதுக்கு முன்னாடியே ஜைகோட் ஸ்டார்ட்ஸ் டிவைடிங். ஒரு செல்லிருந்து 2 cells 4 cells 8 cells 16 செல்லுன்னு அப்படியே ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஃபெலோபியன் டியூப்லேருந்து அப்படியே இட் மூவ்ஸ் டு த யூட்ரஸ். அங்கே போய் இது இம்ப்ளான்ட் ஆகுது, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஃபிட் பண்ணுறது தான் இம்ப்ளான்டேஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் there is a gestation. அங்கே ஒரு அழகான கனெக்ஷன், பிளாசண்டா, umbilical cord, அது முடிஞ்ச பிறகு gestation period தான் pregnancy period. pregnancy period முடிஞ்ச உடனே how the baby is moving off from the mother's body, departure, அதுதான் parturition அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இத்தனையும் நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ கேமெட்டோஜெனிசிஸ்ன்னா நான் டைட்டில் போட்டுக்கிறேன். இந்த கேமெட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் அப்படின்னும் போது கம்பல்சரியாக நம்ம அதனுடைய ஸ்ட்ரக்சரை படித்து தான் ஆகணும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நம்ம லெசனில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகினா மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதுக்கப்புறம் எம்ப்ரியாலஜி எல்லாமே படிக்கணும். அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை நம்ம இப்போ ஆரம்பிப்போம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னாலே நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம்லேயே படித்தோம். செக்ஸ் ஆர்கன் கம் எண்டோக்ரைன் கிளாண்ட், டெஸ்டஸும் சரி ஓவரியும் சரி. ஸோ ஜென்ரலாக திஸ் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஒரு ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்டஸ்ஸு ஸ்க்ராட்டல் சாக்குக்குள்ளே, அதுக்கப்புறம் பெனஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திஸ் இஸ் அசோசியேட்டட் வித் டக்ட்ஸ் ப்ளஸ் ஆக்சசரி கிளான்ஸ். மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி இப்படி தான் வருது. ஸோ ஒரு பெனிஸ், 2 டெஸ்டஸ், 2 ஸ்க்ராட்டல் சாக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசரி கிளான்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 2 செமினல் வெசிக்கிள்ஸ், ஒரே 2 செமினல் வெசிக்கிள், திஸ் ஒன் அண்ட் திஸ் இஸ் த ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட், அது ஒன்றே ஒன்று. அதுக்கப்புறம் பல்போ யூரித்ரல் கிளாண்ட், அதுவும் ஒரு பேர். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஃபீமேலுக்கு மட்டும் யூரினரி ஓப்பனிங் இஸ் செப்பரேட், யூரித்ரா செப்பரேட், ஜெனிட்டல் ஓப்பனிங் செப்பரேட். பட் மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் யூரின் ஆஸ் வெல் as சீமன் டிஸ்சார்ஜ்டு வயா த சேம் ஓப்பனிங், அதுதான் இங்கே யூரித்ரல் மீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வியூ. இப்போ when you take a LS of a testis அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு டெஸ்டஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்க்ராட்டல் சாக்குக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்க்ராட்டல் சாக் ஏன் அது அவ்வளோ அழகாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடியூஸ் த ஸ்பெர்ம் த பாடி ஹீட் ஹஸ் டு பி ரெடியூஸ்ட். இப்போ ஸ்க்ராட்டல் சாக் வந்து ஒரு 2லேருந்து 2.5 டிகிரி சியை குறைச்சி வைக்குது. அதனால த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இஸ் ஈஸி ஃபார் மேல். அதனால இது ஸ்க்ராட்டல் சாக்குக்குள்ளே இருக்குது, நம்பர் 1. அதுக்கப்புறம் ஜென்ரலாக அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ், அதுதான் மேட்டரிங். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் ஒன்லி ப்ரொடியூசஸ் த ஸ்பெர்ம். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பெர்மட்டோகோனியா, அதுக்குள்ளே அப்புறம் செர்டோலி செல், இது ரெண்டும் முக்கியமான மேட்டர் டு ப்ரொடியூஸ் த ஸ்பெர்ம். இப்போ ஸ்பெர்மட்டோகோனியால தான் உங்களுக்கு ஸ்பெர்ம் வருதுன்னா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்துடாது. அது கடந்து வர பாதைகள், அது அப்படியே தாண்டி எங்கே வந்து முடிஞ்சு எப்படி இட் வில் பி ரிலீஸ்டு, அது அப்படியே மிதந்து வர்றதுக்கு அந்த சீமன்கிற ஃப்ளூவிட் இஸ் செக்ரீட்டட் பை தி ஆக்சசரி கிளான்ஸ். அதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த எல்எஸ். இதோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங் டியூனிகா ஆல்புஜினா. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே நிறைய லோப்ஸ் இருக்கும். இந்த டெஸ்டிகுலார் லாபியூல்ஸ், இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கிறது எல்லாமே டெஸ்டிகுலார் லாபியூல்ஸ். அரௌண்ட் சம் 250 to 300 lobules are present in each testis. அதுக்குள்ள இந்த கிரீன் கலர் எல்லாமே செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ். செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ் இப்படியே இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இங்கே இப்படி வந்திருக்கு பாருங்க, 1 2 இப்படி வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் டியூபுலார் ரெக்டி. ஸோ செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படி ஆரம்பிச்சு அந்த லாபியூல்ஸ்குள்ள அங்கே ஒவ்வொரு
ஒவ்வொரு லாபியூல்குள்ளேயும் 1-3 செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். அது எப்படி ஜாயிண்ட் ஆகி இங்கே டியூபுலார் ரெக்டி இங்க இருந்து அப்படியே இது கடந்து இங்க வரது, இதுக்குள்ள வரது எல்லாமே ரெட்டி டெஸ்டஸ். ஸோ செமினிஃபரஸ் டிபியூல்ஸ், டியூபுலார் ரெக்டி, ரெட்டி டெஸ்டஸ், அப்புறம் இங்க வரும்போது வாசா எஃபரென்ஷியா, அதுக்கப்புறம் அதனோட கண்டினியூவேஷன் வாஸ் டிஃபரன்ஸ். இந்த ஆர்டர் எக்ஸாம் கொஸ்டின். அதுக்கப்புறம் இப்போ இங்க வரைஞ்சிருக்கேன், இதுக்கு மேலே திஸ் இஸ் த டெஸ்டஸ். த டெஸ்டஸ் திஸ் இஸ் த ஸ்க்ராட்டல் சாக். இந்த ஸ்க்ராட்டல் சாக்ல இருந்து டெஸ்டஸ் இஸ் கனெக்டட் வித் த ஸ்மால் கனெக்ஷன். This is called gubernaculum. Bookல கொடுக்கல, but just note it down. So இங்க black colorல this is epididymis. Epididymis அப்படின்னு சொன்னா அங்கே போய் ஒரு temporary storage of a sperm அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த epididymisே உங்களுக்கு ஒரு 3 ரீஜனா இருக்கும். அது என்னன்னா caput, carpus and carda. 3மே C, 3C. caput, cap ஞாபகம் வச்சுக்கணும்னா அதான் ஃபர்ஸ்ட். carda அப்படினாலே tail. ஸோ நடுவில் carpus. caput அது ஒரு head region. அதுக்கப்புறம் அப்படியே பாடி ரீஜன் கார்பஸ். திஸ் இஸ் த டெயில் ரீஜன். ஸோ எபிடிடமஸ்ல இருந்து இங்க இருந்து பாருங்க, திஸ் இஸ் த எபிடிடமஸ். இங்க இருந்து அப்படியே இட் இஸ் கோயிங் அண்ட் கவரிங் த யூரினரி பிளாடர். மேலே போய் அப்படியே யூரினரி பிளாடரை கவர் பண்ணிக்கிட்டு திஸ் இஸ் ஜஸ்ட் கம்மிங் டவுன் லைக் திஸ். இப்போ இப்படி உள்ள வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பெனிஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற செமினல் வெசிக்கல்ஸ், ரெட் கலர்ல செமினல் வெசிக்கல்ஸ், இது ப்ராஸ்ட்ரேட் கிளாண்டு, இது பல்போ யூரித்ரல் கிளாண்டு. இதுல இருக்கிற டக்ட் எல்லாம் இதோட ஜாயிண்டா இந்த பெனிஸ்குள்ள வரும்போது தட் இஸ் இஜாக்குலேட்டரி டக்ட். அதுதான் முக்கியம். இஜாக்குலேட்டரி டக்ட்னா தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் இஜாக்குலேட் த ஸ்பெர்ம் இன் த, அதாவது சீமனோட அது அப்படியே ரிலீஸ் பண்ண போகுது. ஸ்பெர்மா தனியா வராது. இட் ஹாஸ் டு ஃப்ளோட் இன் அ வாட்டரி சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் கால்டு சீமன். அதை பத்தி சொல்றேன். ஸோ இது வழியா இங்க வந்து ஃபைனலா இட் இஸ் ரிலீஸ்ட் வயா யூரித்ரல் மீட்டஸ். இது ஒரு ஜென்ரலா ஒரு டெஸ்டஸோட மொத்த கதை இப்படிதான். ஸோ இங்க வந்தீங்கன்னா 2 பக்கம் டெஸ்டஸ், இங்க நடுவில் there is a penis. இந்த பெனிஸ் அப்படின்னா ரொம்ப ஃபிளேஸ்டா இருக்கும். only during the sexual induction it is just rigid because it has got a special tissue called cavernosum, spongiosum. அந்த மாதிரி டிஷ்யூஸ்லாம் இருக்கு. புக்ல பேர் கொடுக்கல. they are just filled with the blood. அதனால they get erect. அப்போ erect ஆனாதான் it can easily penetrate into the female vagina. அதனால it gets erect. அதனுடைய டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த டிப் கொஞ்சம் பல்ஜ்டா இருக்கும். இந்த ரெட் கலர்ல ஒரு பல்ஜ். this is called glans penis. கொஞ்சம் பல்ஜ்டானது. அதை சுத்தி there will be a folded of a skin. அது பேரு foreskin, perfusion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கின் வச்சு அப்படியே கவர் ஆயிருக்கும் பிங்க், because that's a very very soft area with adequate blood vessels. So it is just covered by a glans penis and the tip and then foreskin ஆல கவர் ஆயிருக்கும். இவ்வளவுதான் இந்த penis. ஆனா என்னன்னா விமென்க்கு இருக்கிற மாதிரி 2 different opening for releasing the urine and releasing the semen அப்படி கிடையாது. only one opening, that is urethral meatus. this is about this. இப்போ ஜெனரலா ஒரு டெஸ்டஸோட லென்த் எவ்வளோ இருக்குது, எக்ஸாம் கொஷின் தான் இதெல்லாமே 4 to 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இதோட வித்து வந்து 2 to 3 சென்டிமீட்டர். எப்படி பார்க்கறது, வித்து வந்து 2 to 3 சென்டிமீட்டர். திஸ் இஸ் ஜென்ரல். ஸோ when you talk about an accessory glands, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த accessory glands because இதில் seminal vesicles இருக்கும். pair of seminal vesicles இந்த இடத்துல before the penis there are 2 seminal vesicles. this plays a crucial role in producing a seminal plasma. ஜென்ரலாக அதுலேருந்து வர மொத்த ஃப்ளூ collectively called seminal plasma. ஏன்னா இதுதான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 65 to 75% of the semen is produced from this seminal vesicle. மீதி இருக்கிற 25% plus is released from prostate gland. அப்படின்னா பல்போ யூரித்ரல் கிளாண்டுக்கு என்னதான் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ lubricant. அவ்வளோதான். ரொம்ப பிரச்சனை இல்லாமல், ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஈஸிலி ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் திஸ். அண்ட் ஆல்சோ the recent report says that the bulbo urethral gland plays a crucial role in cleaning the tract before and after the discharge of the semen. because ஒரு seminal plasma அப்படின்னு எடுத்தோன்னா இதுல இருந்து ரிலீஸ் ஆகுறது எல்லாமே collectively form a semen. semen productionல
இவ்வளோ இருக்குன்னா அதில் முக்கியமான கண்டென்ட் என்னென்னா ஃப்ரக்டோஸ் இருக்குது, ஃபியூ என்சைம்ஸ் இருக்குது, அண்ட் தென் கால்சியம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சீமன் ஃப்ளூவிட் மிக்ஸ் ஆனாதான் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுறது எங்கே அப்படின்னா செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ். செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இட் ஹஸ் காட் அ ஸ்பெர்மட்டோகோனியா. அதுக்கப்புறம் தெர் இஸ் அ செர்டோலி செல்ஸ், 2 செல்ஸ் இருக்கு. ஸ்பெர்மட்டோகோனியா மேல் ஜெர்ம் செல். திஸ் இஸ் த ஒன் விச் இஸ் கோயிங் டு எண்டர்கோ மியாசிஸ் அண்ட் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுறது கூட அப்படியே ஃபார்ம் ஆனோடனே ஸ்பெர்ம் மாதிரி ஒரு ஹெட்டு, நெக்கு, டெய்லாம் வச்சு ஃபார்ம் ஆகாது. அது அப்படியே ரவுண்ட் பாடியாக ஸ்பெர்மாட்டிடாக ஃபார்ம் ஆகும். தென் இட் கெட்ஸ் மெட்டமார்ஃப்ஸ்ட், சேஞ்சஸ் த ஷேப் அண்ட் தென் ஃபார்மிங் ஸ்பெர்ம் வித் த டெய்ல் அண்ட் ஆல். அது நம்ம இப்போ கேமெட்டோஜெனிசிஸ்ல பார்ப்போம். ஆனால் இங்கே இது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னா யாரோ ஒரு முக்கியமான ஆள் உள்ள வரணும். யாருன்னா முக்கியமா நம்மளுடைய ஹார்மோனல் கண்ட்ரோல். அப்போ இந்த ஹார்மோனல் கண்ட்ரோல் எல்லாமே டைரக்டாலாம் நடக்கல. நம்ம இங்க கொனடோட்ராஃபின் ஒன்று படிச்சிருப்போம். கொனடோட்ராஃபின் ரிலீசிங் ஃபேக்டர் அங்கே ஹைப்போதலாமஸ்லேருந்து வந்து நம்ம LH லியூட்டினைசிங் ஹார்மோன், அதுக்கு லியூட்டினைசிங் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் இன்டெஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்படியே எண்டோக்ரைன் சிஸ்டமை கொஞ்சம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. அப்புறமா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த 2 இம்பார்ட்டன்ட், அதாவது கொனடோட்ராஃபின் ரிலீசிங் ஃபேக்டர் ஹைப்போதலாமஸ்லேருந்து வந்து பிட்யூட்டரி ஆன்டீரியர் பிட்யூட்டரியை ட்ரிகர் பண்ணி அதுலேருந்து FSH LH வந்து அங்கேருந்து இது டெஸ்டிஸ்க்கு வந்து டெஸ்டிஸில் முக்கியமாக they'll be releasing androgen. ஆண்ட்ரோஜன்ல வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் டெஸ்டோஸ்டிரோன். இது எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறது இந்த ஸ்பெர்மட்டோகோனியா அண்ட் this one செர்டோலி செல்ஸ். ஆனால் இங்கே வெளியில் இருக்கிற இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகிறது தான் இந்த ஆண்ட்ரோஜன் which is released by லீடிக் செல்ஸ். இந்த செர்டோலி செல்லோட முக்கியமான வேலை என்னன்னா, இப்போ ஸ்பெர்மட்டோகோனியா ஃபார்ம் இஸ் கோயிங் டு அண்டர்கோ த டிவிஷன் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம், அந்த ஸ்பெர்ம் எல்லாம் நரிஷ் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான வேலை இந்த செர்டோலி செல்ஸ். ஸோ அதனால் அதை நம்ம நர்ஸ் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த இன்டெஸ்டிஷியல் செல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரொடியூசிங் தி டெஸ்டோஸ்டிரோன். இதெல்லாம் வந்தாதான் ப்ராப்பராக there is a production of a sperm. அதுவும் ஸ்பெர்ம்னா இப்போ கேர்ள் பேபி அது அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து இம்மெச்சுவராக அப்படியே ஓவம்லாம் இருக்குது. அதை நம்ம இதில் வரும்போது சொல்கிறேன். பட் மேலுக்கு ஒன்ஸ் தே அட்டைன் த பியூபர்ட்டிக்கு வந்த பிறகு தான் there is a production of a sperm. அதுக்கப்புறம் கரெக்டான சிமெண்ட் டிஸ்சார்ஜ், இந்த செமினல் பிளாஸ்மாலாம் வந்தால் கரெக்டாக இட் வில் பி ஃப்ளோயிங் அண்ட் கம்மிங். அந்த அமௌண்ட்டு, அந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் நவ் வில் கண்டினியூ வித். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். Now let us see female reproductive organ. Female reproductive organ has got 2 ovaries, 2 fallopian tube, அதுதான் oviduct, ஒரு uterus இங்கே, அதுக்கப்புறம் cervix, vagina. இதெல்லாம் அப்படியே உடம்புக்கு உள்ளே இருக்கிற பார்ட்டு. உடம்புக்கு வெளியில் தெரியறது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. திஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ப்ளஸ் ஆக்சசரி ஆர்கனான இந்த மேமரி கிளாண்டும் இதுக்குள்ளே தான் வருது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில் இதுவும் கொஸ்டின், மேமரி கிளாண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் தானே இல்லாமல் இது மட்டும் தானே இருக்குன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறந்த பிறகு மில்க் செக்ரீட் ஆகி அதுதானே மேமரி கிளாண்ட் இஸ் ஒரு எக்ஸப்ஷனல் கேரக்டர் இன் மேமாலியா அந்த குரூப்பில். அதனால் அதுவும் தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதனால தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் இதில் சேருது அப்படின்னா ஓவுலேஷன், ஓவம், எக்கு ரிலீஸ் ஆகுது எங்கேருந்து, ஓவரியிலேருந்து. அப்புறம் ஃபெர்டிலைசேஷன், இந்த ஓவிடக்டில் ஃபெர்டிலைசேஷன் ஃபெலோப்பியன் டியூப்பில். தென் ப்ரெக்னென்சி, அது யூட்ரஸில். அதுக்கப்புறம் பர்த்னா இங்கேருந்து அப்படியே செர்விக்கல் கெனால், இந்த செர்விக்ஸும் வெஜைனாவும் சேர்ந்து பர்த் கெனால் ஆகி இங்கேருந்து அப்படியே ரிலீஸ் ஆகுறது. அதுக்கப்புறமா சைல்டு கேர்னா என்ன, மில்க் ஃபீட் பண்ணுறது. இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்படியே ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில். இதுவும் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் தான். இதில் எதுனா ஒன்று மிஸ், சைல்டு கேர்லாம் அப்படி கிடையாது. ஆஃப்டர் கிவிங் பர்த் ஒன்லினா அதெல்லாம் யோசிக்காதீங்க. எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போது நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்போம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் 2 ஓவரி சொன்ன, ஓவரி அப்படின்னு சொன்னால் தட் இஸ் த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஃபீமேலுக்கு. ரீசன் திஸ் இஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் கம் ஆர்கன். இது நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம்லேயே படித்தோம். பிகாஸ் இட் இஸ் செக்ரீட்டிங் ஸ்டீராய்டு ஹார்மோன், எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன். முக்கியமாக அந்த ஓவம் ஃபார்ம் ஆகிற அந்த கான்செப்ட். அதுக்கப்புறமா யூட்ரஸ் ஃபுல்லாக ஒரு ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிற, அந்த குழந்தைய ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறதுக்காக ரெடி பண்ணுறது.
இது எல்லாமே இங்க இருந்து வர ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரானால அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். செகண்ட் வந்து அதோட பிகாஸ் ஆஃப் திஸ் த எக் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் எக் ஃபார்மேஷன் எக் அங்கிருந்து ரிலீஸ் ஆகிறது, அங்கிருந்து இட் இஸ் மூவிங் டு த ஃபெலோப்பியன் டியூப் வேர் த ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் இஸ் பீன் டன் த ஃபெர்டிலைஸ்ட் எக் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த யூட்டரஸ். ஸோ இங்கே ஃபுல்லாக த எம்பியாலஜி ஆஃப் அ பேபி தட் இஸ் ஃபீட்டஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார்ம்ட் ஹியர் அண்ட் தென் இட் இஸ் ரிலீஸ்ட் via this canal. அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இதை மட்டும் கொஞ்சம் இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன். இட் இஸ் பிகாஸ் திஸ் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்டு ஹியர். இங்கே வரைஞ்சா ஒரு மாதிரி இந்த ஏரியாலாம் புரியாது, ஸோ அதை கொஞ்சம் கீழே இறக்கி வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை பற்றி படிப்போம். இங்கே 2 ஓவரி இருக்குது, 2 ஓவரிஸ். இந்த ஓவரியோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர். இதுவும் எக்ஸாம் கொஷின். இங்கே இருந்து இது இந்த ஓவரியை சுற்றி அப்படியே ஓவேரியன் ஸ்ட்ரோமா ஒரு ஒரு திக்காக ஒரு அவுட்டர் கார்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மெடுலா இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ரோமா லேயர். அதுவும் இல்லாமல் திஸ் இஸ் கனெக்டட் வித் த யூட்ரஸ் வயா லிகமெண்ட், ஓவேரியன் லிகமெண்ட். இது எல்லாமே புக்கில் இருக்குது, கம்பல்சரியாக படிக்கணும். இஸ் தேர் அ டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் ஓவரி அண்ட் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ஆனால் இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபெலோப்பியன் டியூபோட டிப்பில் வந்து அப்படியே ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படியே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். தட் வில் பி ஆசிலேட்டிங் அண்ட் மூவிங் அரவுண்ட் தி ஓவரி அண்ட் திஸ் இஸ் த ஃபெலோப்பியன் டியூப். Fallopian tube is very vital because that is the place where fertilization takes place. இப்போ in case if the fallopian tube is not there, there is no fertilization. That is why we are gifted with 2 fallopian tube. In case sometimes the fallopian tube will not push the egg towards the uterus, the embryology starts here itself. The baby start growing, ectopic pregnancy ன்னு சொல்லுவாங்க. அது அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா கம்பல்சரியா இந்த ஃபெலோப்பியன் டியூபை ரிமூவ் பண்ற மாதிரி ஆயிடும். இதுவும் இல்லாமல் நம்ம டியூபாக்டமி இந்த இதில் படிப்போம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில், அப்போது இங்கே தான் கட் பண்ணி முடிச்சு போடுறதால. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் திஸ் ஏரியா. த டியூப் த லென்த் இஸ் அரவுண்ட் சம் 10 to 12 சென்டிமீட்டர். இந்த டியூப் அப்படின்னு சொன்னாலே இட் ஹாஸ் காட் 4 region, பட் இன் ஆர் புக் இட் இஸ் கிவன் அஸ் 3 region only. திஸ் இஸ் த இன்ஃபென்டிபியூலம். இன்ஃபென்டிபியூலம் மீன்ஸ் ஃபனல் ஷேப், ஃபனலோட மவுத் இப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திஸ் இஸ் த ஏரியா. அண்ட் தென் இட் ஹஸ் காட் கொஞ்சம் பல்கி ரீஜன் கால்டு ஆம்புலா. And then it is moving over straight isthmus region. In the isthmus and ampulla இது ரெண்டு ஜங்ஷன்ல, isthmus ampulla junction is the place where fertilization takes place because after the egg is released the fertilize ஆகணும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே every time it is released and going via this and waiting here for fertilization. இப்போ if they meet a sperm and the sperm penetrate into an egg and fertilization is done means that has to happen in this place. After this they will be undergoing the division, mitotic division, 2 cell 4 cell 8 cell அப்படின்னு அதெல்லாம் அப்படியே கிராஜுவலா இங்க இருந்து நகர்ந்து அப்படியே ஒரு 16 cell stage அப்படியே வரும்போது it is just getting into a uterus. அதுக்கப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா அங்க உட்கார்ந்து அப்படியே எம்பிரியாலஜி கண்டினியூ ஆயிடுச்சு, எம்பிரியோ ஃபார்மேஷன் கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is the place, that is what I said, it's ectopic pregnancy. So once it is lodged here, the uterus has to take care of a baby. For that the uterus is prepared well every month from the time of a puberty. Every month uterus prepared with a or mass of tissues, that is endometrial layer is filled with blood capillaries. The blood tissue, so this blood is a very minute blood and it gives warmth and support and cushion kind of a thing for a growing embryo. For that the uterus doesn't know whether the coitus has happened and the sperm has got into a body and the fertilization has done or not. The uterus doesn't know all that, but its duty is it will prepare itself every time it is ready, that every month it is keeping itself ready to take a fertilized egg. But in case if the fertilization happens and the baby is that is the embryo is getting into it and it is implanted, உள்ள போய் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிட் ஆகணும், ஃபிட் ஆகல அது ஆக்சுவலி அதில் ஃபெர்டிலைசேஷனே நடந்திருந்தாலும் ஃபிட் ஆகலைன்னா the thing is what is the embryo, அது எத்தனை செல் ஸ்டேஜாக இருந்தாலும் it will be just released out. கொஞ்சம் லேட்டாக menstrual cycle bleeding cycle வந்து வெளியே வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ it has to fit. அந்த implantation நடக்கணும், அதுக்காக அப்பதான் அந்த connection would be formed between a mother and an embryo. So this area, for that the cushion kind of a thing, the warmth and the support, everything, the endometrium is there. Okay, in case if there is
no pregnancy, this will break and then released. அதுதான் அந்த bleeding cycle in our menstrual cycle. So here this uterus is ஒரு inverted pear shape. நான் அப்படி வரைஞ்சிருக்கோம். ஒரு inverted pear shapeல இப்படி இருக்கு, பேரிக்கா மாதிரி. அது pear shapeனா இங்க இருந்து இதுல ஒரு 3 important layers, ஒரு perimetrium, myometrium, endometrium. I just told about the endometrium. நிறைய blood vessels எல்லாம் போட்டு ஒரு supportive ஒரு cushionக்கு. இங்க this myometrium is very important. There's once a gestation period or 280 days முடிஞ்ச உடனே the fetus has to be expelled out. அப்போ there is the muscles here will be contracting. அப்படியே contract பண்ணி they'll just send. அப்போ this gets opened and the baby, that fetus is expelled out. அப்படின்னா this region is a cervix. இந்த regionல ஒரு canal மாதிரி இருக்கு, cervical canal. அப்புறம் இங்க இருந்து அப்படியே வெஜைனாவோட டிப், இந்த வெஜைனாவும் இந்த செர்விக்கல் கெனாலும் சேர்ந்தது தான் உங்களுக்கு பர்த் கெனால். அது ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். அதே மாதிரி யூட்ரஸ்ல இருந்து வெஜைனாக்கான பாயிண்ட், கனெக்டிங் பாயிண்ட், ஜங்ஷன் பாயிண்ட் செர்விக்ஸ், இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். அதான் நாங்கள் தனியாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எண்டில், வெஜைனாவோட எண்டில் there is a hymen, ஒரு thin membranous structure இருக்கும். இந்த hymen is very important because it is just protecting. அந்த ஏரியா ரொம்ப சாஃப்டா, ரொம்ப கலெக்டிவ் ஆஃப் blood vessels அதெல்லாம் கவர் பண்றதுக்காக இருக்கு. இந்த ஹைமன் கால்டஸ்ல கிழிஞ்சா ப்ளீட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ பார்க்க முடியாது. பிகாஸ் கேர்ள்ஸ் ஆர் நாட் டேக்கிங் ரெஸ்ட் அட் த டைம் ஆஃப் menstrual cycle. they are very busy in their activities. அப்படி இருக்கும்போது இது அப்பதான் கிழியும், இந்த கால்டஸ்ல ஃபர்ஸ்ட் கால்டஸ்ல தான் கிழிஞ்சு, அப்படிலாம் இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயினியஸ் ஒர்க் பண்ணும்போது, சைக்கிளிங் போகும்போதோ இல்லை இந்த அத்லெட்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது எப்பவுமே கிழிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. அப்படியே ஒரு பொண்ணு ரொம்ப கற்போட இருக்கா அதெல்லாம் பார்க்கிறதுக்கு this is not an important criteria. புக்லயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வெளியே வந்தீங்கன்னா இப்போ this is the external genitalia. அதான் this place has to be placed here. அப்பதான் உங்களுக்கு அது புரியும். பிகாஸ் இங்க நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, vaginal opening, இதுதான் vaginal opening, that has to be seen here. அப்போ this has to be placed here. அப்போ vaginal opening கரெக்டா தெரியும். அப்புறம் இங்க this is the thing, birth canal. இந்த birth opening இருக்கும் இந்த இடத்துல. இதுக்கு மேல urethra, இதுக்கு கொஞ்சம் கீழே anus. So இது ரெண்டுமே buttocks muscle. Just imagine like, and here there is a hair, number of அப்படியே ஒரு minute after puberty, the secondary sexual growth அப்படின்னு வரும்போதே the breast development, voice softening and the skin softening and then the formation of hair, இது எல்லாமே அப்படியே secondary sexual character இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறது. Not only that the egg is matured and then released and the menstrual cycle continuous, அப்படி வர்றதெல்லாம் தாண்டி ஒரு body changes எல்லாம் வருது பாருங்க. அப்போ இந்த hair will be formed. This is mons pubis, pubic hair. அதுக்கப்புறம் just below this here labia majora, this place is labia majora, white color. This is the labia minora. இந்த மஜோராக்கும் மைனோராக்கும் மேல ஒரு finger like projection will be present, that is clitoris. அந்த clitoris வெளியெல்லாம் தெரியாது, மேலோட penis மாதிரி வளர்ந்து பெருசாலாம் தெரியாது. அப்படியே it will be placed கொஞ்சம் ஒரு structure it will be present just above the vulva. The entire genitalia collectively called vulva. ஓகே, ஸோ இந்த இடத்துல there is a canal. இங்க அப்போ அந்த birth canal, அந்த birth opening இருக்கு, reproductive opening, that is actually placed between urethra and anus. அது ரொம்ப முக்கியம். This has to be placed here. இந்த ரெண்டு பக்கமும் there is a hymen அப்படியே கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த penis insert ஆகும்போது மேபி the first coitusல அது கிழியலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினியஸ் ஒர்க்ல கிழியலாம். இந்த ரெண்டு பக்கமும் there is a small Bartholin gland. Bartholin gland is also equally placed with the Cowper's gland of a male reproductive system. Cowper's gland la நம்ம படிச்சோம், that is for easy lubrication காக it is placed, it is secreting a fluid. இங்கேயுமே the vaginal fluid for a easy lubrication, அதுக்காக the Bartholin gland. இதுவே எக்ஸாம் கொஸ்டின் தான். How can you compare this with that? அதுக்கப்புறம் அந்த clitoris அந்த கொஞ்சம் ரொம்பலாம் பெருசாலாம் தெரியவே தெரியாது penis மாதிரி, but it is equally considered to be. Then இப்போ when you come down to this accessory gland, இப்போ accessory gland na, this is very important because after puberty only the breast enlargement takes place, and the main purpose is that the girl is going to be a mother and she has to feed a baby. For that sake it is filled with mammary lobes. இப்போ mammary lobes, இதெல்லாம் mammary lobes, ஒரு 10-12 mammary lobes இருக்கும்.
And the size of the breast and all is totally depend on the fat deposition, and it is the genetical factor too. So there will be some 10 to 12 mammary lobes, and the lobes kulla there will be a number of alveoli, kuti alveoli. This is the area, this is the one which secretes milk and stores milk also. So in the alveoli la irundha apdiye or innum kuti ducts, alveolar tubules adella சேர்ந்து அப்படியே mammary duct மாறி அந்த duct அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் enlarge ஆகி இப்படி ஆம்புலா இப்படி வரும். ஆம்புலா அதுக்கப்புறம் இது மேமலி இந்த டக்ட் இதுல இருந்து குட்டியா வர டிபியூல்ஸ் இதுல இருந்து அப்படியே there is the green color ampulas in the alveoli. So in the ampulla இங்க இருந்து இப்படியே ஓபன் ஆகுற duct is this lactiferous ducts. The ducts accumulation will be more. See, look at this, I just drawn number of ampulla and then this lactiferous ducts. Ducts நிறைய கனெக்ட் ஆகுற இடம் இங்க ஃபார்ம் ஆகுறதுனால this area will be thick pigmented or brown, dark brown or a black color like that. That is called areola tissue in the area la. அதுக்கப்புறம் this just open into the nipple, and the nipple அப்படியே குட்டியா pores இருக்கும். And this secretes, especially after giving birth, நிறைய ஹார்மோன்ஸ் இதுக்குள்ள வருது during the pregnancy and the fag end of the pregnancy. Some female will be releasing milk ஒரு 8th 9th monthலயே, சில பேருக்கு only after giving birth. இந்த நிறைய ஹார்மோன்ஸ் உள்ள வரதுனால this is just ready to release the milk, secrete the milk, and that milk is sucked by the baby. The first milk பேரு கொலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொலாஸ்ட்ரம் அப்படியே ஒரு 1 to 3 டேஸ்க்கு வரும். ஒரு மாதிரி லைட் எல்லோ கலர்ல வித் ஒரு குவைட் ஹியூஜ் ஆன்டிபாடிஸ், ஒரு பேபியோட ஒரு ப்ரொடெக்டிவ் பாடி ஃப்ளூவிட், அதுதான் அது குடிச்சே ஆகணும் ஒரு குழந்தை, அது கொலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். நவ் லெட் us see oogenesis and spermatogenesis, everything. Now let us see the gametogenesis. எப்படி ஒரு மேல் கேமெட் ஸ்பெர்மோ இல்லை ஒரு ஃபீமேல் கேமெட் ஓவம் ஆர் எக் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுதான் ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன். ஒரு ஸ்பெர்ம் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் சம் 200 to 300 million sperms are forming. ஆனால் எக்ல அப்படி கிடையாது, ஒரு மாசத்துக்கு ஒரு எக் ரிலீஸ் ஆகுது. அட் டைம்ஸ் 2 இட் டிபெண்ட்ஸ். ஸோ த நம்பர் இங்கே குறைவு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெர்ம் வந்து ஒரு பியூபர்ட்டி முடிஞ்ச பிறகு தான் ஃபார்ம் ஆகும் ஒரு பாய்க்கு. after the puberty the sperm production starts. But female bodyல அப்படி கிடையாது. அவங்க பிறக்கும் போதே நல்லா நிறைய ஊகோனி, அதாவது ஓவம் மதர் செல் உள்ள இருக்கு. அந்த குழந்தையோட ஃபீட்டல் எம்ப்ரியோல இருந்தே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் நிறைய மில்லியன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே கூட அப்படியே காலப்போக்கில் அவங்க மெச்சூரிட்டி ஆகுறதுல, அதாவது பியூபர்ட்டி ஆகுறதுக்குள்ள அப்படியே குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது ஒரு ப்ராப்பர் ஷேப்பாக ஒரு செகண்டரி ஊசைட்லாம் ஃபார்ம் ஆகுறது. ஆனால் இதில் நிறைய ப்ராசஸ் வேரி ஆகும். பட் என்ன ஒரு விஷயம்னா இங்க செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அதுவும் N, தட் இஸ் ஹாப்ளாய்டு. இங்க செகண்டரி ஊசைட் அதுவும் N. அங்கெல்லாம் அதாவது மைட்டாசிஸ் மியாசிஸ் எல்லாம் மாறல. இங்க வரும்போது நிறைய மைட்டாசிஸ் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க ஆரம்பிக்கிறேன். ஸ்பெர்மட்டோகோனியா, அதாவது ஒரு ஸ்பெர்ம் ஃபார்ம் பண்றதோட மதர் செல், ஸ்பெர்ம் மதர் செல். இது உடனே அப்படியே கடகடன்னு இறங்கி மியாசிஸ் பண்ண போறது இல்லை. Before getting into meiosis, it will undergo number of mitosis because நிறைய sperm produce பண்ண வேண்டியிருக்கு. ரீசன் என்னன்னா அதனுடைய டிராவலிங் ரொம்ப பெருசு. நிறைய டிராவல் பண்ணி அந்த வாஸ் டிஃபரன்ஸ்குள்ளெல்லாம் போய் அப்படியே அந்த யூரினரி பிளாடர் எல்லாம் சுற்றி பெனிஸ் வழியாக வந்து ஃபீமேல் வெஜினாக்குள்ளே போய், ஸோ அந்த டிராவலிங்கும் போது நிறைய டெத் ரேட்டும் இருக்கும். அதனால அது நிறைய ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பிஃபோர் கெட்டிங் இன்டு மியாசிஸ் இட் வில் பி அண்டர்கோயிங் நம்பர் ஆஃப் மைட்டாசிஸ். அதுல சிலது இஸ் கெட்டிங் இன்டு த, அதுல ஒரு செல்லை நான் இப்போ எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, மைட்டாசிஸ், நம்பர் ஆஃப் மைட்டாசிஸ். அதுல ஒன்று ஸ்பெர்மட்டோகோனியா, அது வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறுது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டு அதனுடைய பிளாய்டி வந்து 2N, அதை மறக்கவே கூடாது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் இப்போ இட் இஸ் அண்டர்கோயிங் ஃபர்ஸ்ட் மியாசிஸ். எப்பவுமே மியாசிஸ்ல ஒரு செல் 2 செல்லா பிரியும் போது தான் பிளாய்டி மாறும். அதாவது டிப்ளாய்ட் கண்டிஷன் will change into haploid. அந்த 2 செல் திருப்பி 2 செல்லை ப்ரொடியூஸ் பண்ணும்போது 4 செல்லை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அப்படியே தான். ஸோ தட் இஸ் செகண்ட் மியாசிஸ் இஸ் மைட்டாட்டிக் மியாசிஸ். அது நம்ம ஏற்கனவே செல் டிவிஷன்லேயே பார்த்தோம். ஸோ இப்போ இங்க
primary spermatocyte 2n undergoing first meiosis, அப்போ it is forming a secondary spermatocyte. அப்போ n ploidy மாறிடுச்சு, haploid-ஆ மாறிடுச்சு. இந்த secondary spermatocyte is undergoing second meiosis. Second meiosis வந்தோன்னா அப்படியே ஒரு ரவுண்டா ஒரு பால் மாதிரி ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகுது. சும்மா ரவுண்டா எக் மாதிரி குட்டியா ரவுண்டா இருக்கு. அது ஸ்பெர்ம் மாதிரி ஹெட், நெக், மிடில் பீஸ்லாம் அதுல இல்ல, ஜஸ்ட் ரவுண்ட். அது பேரு ஸ்பெர்மாட்டிட். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஸ்பெர்மாட்டிட் அப்படியே கொஞ்சம் மார்ஃபலாஜிக்கலா சேஞ்சஸ் எல்லாம் நடந்து ஸ்பெர்மா மாறும்போது ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம புக்ல அப்படியே மொத்தமா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனோட ஷேப் அப்படியே மாறுது. மாறும்போது தான் அது மாறி வர்றது தான் ஸ்பெர்ம் ஆர் ஸ்பெர்மட்டோசோவா. இந்த ஸ்பெர்முக்கு என்னென்ன ஷேப் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் இருக்கு, நெக் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மிடில் பீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு பெரிய டெய்ல் இருக்கு. பிகாஸ் இட் ஹேஸ் டு ஸ்விம் இன் த சீமன். இப்போ இந்த ஹெட் ரீஜன், இது எக்ஸாம் கொஸ்டின். ஹெட் ரீஜன் ஒரு புக்ல ஒரு டயக்ராம் இருக்கும். ஒரு ஹெட் ரீஜன் வந்து அப்படியே அந்த இதுக்குள்ள அப்படியே எம்பெடட் ஆயிருக்கும், அந்த செர்டோலி செல்ஸ்குள்ள அப்படியே புதைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே மெச்சூர் ஆகி இப்படி மாறி இருக்கு. அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இப்போ என்ன ஆச்சு, ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகி அங்கிருந்து செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்ல இருந்து அப்படியே எபிடிடமிஸ், அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. எபிடிடமிஸ்க்கு வர்றது அந்த மூமெண்ட் பேரு ஸ்பெர்மியேஷன். இதை மறக்கவே கூடாது, இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். ஸ்பெர்மியேட் ஆகி அது உள்ள வந்துருச்சு. இப்போ எபிடிடமிஸ்லாம் வந்து இட் இஸ் ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஆல்சோ த மெச்சூரிட்டி of the sperm takes place there. இப்போ அதுக்கப்புறம் தான் it will be going to travel all the way and then coming to ejaculatory duct, penis வழியா வந்து it will get into the female vagina in case if the coitus happens. So this is about the spermatogenesis. இந்த spermatogenesis குள்ள என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலயுமே ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அதாவது இங்க ஃபீமேல் ஹார்மோன், இங்க மேல் ஹார்மோன். ஆனா ஹைபோதலாமஸ் செக்ரீட்ஸ் gonadotropin releasing factor. அது அங்க ஹைபோதலாமஸ்ல இருந்து, because hypothalamus is a master of master. அங்க அந்த ரிலீசிங் ஃபேக்டர் வந்த பிறகுதான் பிட்யூட்டரி, அதுவும் ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்குள்ள நீங்க படிச்சோம், நம்ம ஏற்கனவே படிச்சோம், லியூட்டினைசிங் ஹார்மோன் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, LH, இது ரெண்டும் ரிலீஸ் ஆகுது. இது ரெண்டும் பிட்யூட்டரியில இருந்து ரிலீஸ் ஆகி அதனுடைய டார்கெட் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு டெஸ்டஸ், ஃபீமேலுக்கு ஓவரி. பிகாஸ் அங்கே தானே உங்களுக்கு ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது இங்க டெஸ்டஸ்குள்ள. அங்கே வந்து they just trigger the testes where the testis leading cells release தி ஆண்ட்ரோஜன். அதுல முக்கியமா டெஸ்டோஸ்டீரோன். இப்போ டெஸ்டோஸ்டீரோன் வந்த உடனே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. அதுதான் இங்க நடக்குது. இப்போ இது கூட செர்டோலி செல் நம்ம படிச்சோம். முக்கியமா அங்க உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் செல்ஸ், செர்டோலி செல்ஸ், லீடிக் செல்ஸ் அப்படின்னு செமினிஃபரஸ் டிபியூஸ் சுத்தி இருக்கு இல்லையா, அங்க இருந்து உங்களுக்கு அது ட்ரிகர் பண்றதுல தான் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. செர்டோலி செல்ஸ் வந்து ஒரு நர்ஸ் செல், அதுவும் இந்த ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இப்போ ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்பெர்ம் வந்து அதான் 200 to 300 millions of sperms in one single ejaculation will be released. ஆனா இத்தனை ஸ்பெர்ம் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு சீமன், நம்ம சீமன் பத்தி பார்த்தோம், செமினல் பிளாஸ்மா. அது இந்த செமினல் வெசிக்கல்ல இருந்தோ இல்லை ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்தோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எல்லாத்துலேருந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஃப்ளூயிட் விச் ஹஸ் காட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம், இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு வரப்போகுது. இதுதான் இதனுடைய கதை. இப்போ இந்த ஸ்பெர்மோட ஹெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹெட்டில் ஒன்றுமே இல்லை. முக்கியமாக இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா நியூக்ளியஸ், ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ். ஆனால் அந்த டிப் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கும், அது பேரு ஆக்ரோசோம். இந்த ஆக்ரோசோம்ல ஹைலூரானிடேஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான என்சைம் செக்ரீட் ஆகும். நமக்கு கொடுக்கல. இந்த this is very important to penetrate into the egg. அதுக்காக தான் இந்த ஹைலூரானிடேஸ் is there. அதுக்கப்புறம் there is a junction point between the head and neck. இது head and middle piece. இது இங்க neck குட்டியா. அதுக்கப்புறம் இந்த middle pieceல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க they've got a mitochondria. Mitochondria is very helpful for them because இது ரொம்ப travel பண்ணணும் இல்லையா, அது அப்படியே அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. ஸோ the energy supplier is mitochondria. இந்த இடத்துல சென்ட்ரியோலும் இருக்கும். இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல சென்ட்ரியோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் டெய்ல் இஸ் வெரி லென்த்தி.
இப்போ இவ்வளோ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் ஒரே ஒரு ஸ்பெர்ம் ஒன்லி இஸ் கோயிங் டு பெனிட்ரேட் இன்டு an egg, தட் இஸ் கால்ட் நேச்சர். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இவ்வளோ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனாலும் இப்போ ஒரு ஹெல்த்தியாக வர்றதுன்னா ஒரு நல்ல ஷேப்பு, கரெக்டாக அந்த வயபிலிட்டி எல்லாம் அந்த டெய்லு அந்த நெக்கில் ப்ராப்பர் அமௌண்ட்டு கரெக்டாக போய் மீட் ஆகிற எல்லா ஒரு நல்ல வயபிள் ஸ்பெர்ம் மினிமம் ஒரு 60% இருக்கணும். அதில் ஒரு 40%க்காவது ஸ்விம்மிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்லாமல், அதாவது men can release. இப்போ இது ரிலீஸ் ஆகிறதுக்குமே இந்த ஹார்மோன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் a male should have a sexual ஒரு செக்ஸ் டிரைவ், லிபிடோன்னு சொல்லி இதெல்லாம் இருந்தால் தான் the sperm could be released and then it will be moving towards the female body. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் fertilization will be carried out in the fallopian tube. ஸோ இதெல்லாம் sperm formation, அதனால spermatogenesis. இப்போ நம்ம female gamete, இப்போ female gamete is nothing but ஓவம் ஆர் எக், அதனால இது oogenesis அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் கொஞ்சம் நிறைய ஸ்டோரி இருக்குது. எப்படின்னா அப்படியே இதில் ஒரு ஸ்பெர்ம்னா ஸ்பெர்ம் அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளூவிட் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக அதில் ஃப்ளூவிட் இருக்குது. ஏன்னா அது ட்ராவல் பண்ணணும். இங்கே ட்ராவலிங் ஏரியா ரொம்ப கம்மி. அதாவது ஓவரியில் ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த பெரிட்டோனியல் கேவிட்டியில் ரிலீஸ் பண்ணி திரும்பி அப்படியே அந்த ஃபிம்ப்ரிய வழியாக மிதந்து அப்படியே இட் வில் பி ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு ஜஸ்ட் இட் வில் கெட் இன் டு த யூட்ரஸ். ஸோ இந்த ட்ராவலிங் ஏரியா ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் சைஸ், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு undergo the division and all. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் ஒரு ஃபீமேல் பேபி when they born and they have minimum millions of fetal ovary has got this gamete mother cell. So ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது உடம்புல இந்த oogonia is formed. இங்க அது இல்லை, இங்க அப்படி இருக்கு. இங்க முக்கியமா இன்னொரு டிஃபரன்ஸ், இங்க ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகி அது மெச்சூர் ஆகி ஸ்பெர்ம் ஆகணும். இங்க அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா இங்க ஃபார்ம் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்பெர்ம் மதர் செல் will be releasing 4 ஸ்பெர்ம். இங்க அப்படி கிடையாது. கடைசியா முடிய போறது ஒரே ஒரு ஓவம் தான், மீதி எல்லாம் போலார் பாடியாக வேற மாறும். இப்போ பாருங்க, ஸோ நிறைய இருக்கு, அந்த ஃபீமேல் பாடியிலேயே நிறைய இருக்கு. இருந்தால் மட்டும் நான் உடனே அந்த மெச்சூரிட்டி வரும். ஒரு பியூபர்ட்டி ஹேப்பன்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 12 or 13. இப்போ சில நேரங்களில் 9 years 10 years எல்லாமே கூட நடக்குது. கொஞ்சம் ரொம்ப ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 16-18 வயசுலலாம் வந்தது. அப்போ அப்படியே கொஞ்சம் ஷார்ட் ஆகி கொஞ்சம் ஷார்ட் ஸ்பேன் ஒரு 9 years 10 years 12 yearsக்குள்ள they attain puberty, female child. அப்போ இந்த காலகட்டங்கள்ல அவங்க உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த oogonia, that is ovum mother cell, is undergoing prophase 1 of meiosis 1. உங்களுக்கு தெரியும் prophase 1 ஒரு பெரிய ஸ்டேஜ் இல்லையா? லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ்னால ஒரு பெரிய செட்டே இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே அங்கே அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரோஃபேஸ் 1க்கு அப்புறம் மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் அதுக்கெல்லாம் போகவே இல்லை. ஜஸ்ட் it is arrested. இது எக்ஸாம் கொஸ்டின். it is arrested temporarily அங்க ப்ரோஃபேஸ் 1ஓட. இப்போ அது பேரு பிரைமரி oocyte. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 2n தான் இருக்கு, n இல்லை. இங்கேயும் அப்படியே தான், இங்கேயும் அப்படிதான். இங்க நிறைய மைட்டாசிஸ்குள்ள போயிருக்கும் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா. இங்க oogonia ரொம்பலாம் போகல, ஓரளவு போகும். கம்பேர் டு திஸ் ஓரளவு தான் போகுது. போயிட்டு அதில் வர மெச்சூர் செல் இஸ் ஜஸ்ட் undergoing the division. ஸோ இப்போ இது 2nல இங்க அரெஸ்ட் ஆகி இங்க 2n இருக்கு. இப்போ இது என்ன பண்ணோம்னா, இதுதான் எங்க பின்னாடி மாறப்போகுது. இதுல அப்படியே ஒரு கிரானுலோசா ஒரு கவரிங் இருக்கு. அந்த கவரிங் வந்த பிறகு இப்போ பிரைமரி oocyte வேற, பிரைமரி ஃபாலிக்கல் வேற. இப்போ oocyte அப்படியே சுத்தி ஒரு கவரிங். இப்போ அது பேரு பிரைமரி ஃபாலிக்கல். ஓகே, இந்த பிரைமரி ஃபாலிக்கலும் நிறைய இருக்கும். ஆனா என்ன ஆகும்னா, இந்த டெத் ரேட் டீஜெனரேட்ஸ் மோர். அப்படியே போய் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது, அதாவது பிறந்ததுல இருந்து வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா, வளரும்போது அது என்ன ஆகும்? ஹார்ட்லி ஒரு 60,000 to 80,000 only remains there in their body. இது அவங்களோட வளர்ச்சியில் வர்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இட் இஸ் ஜஸ்ட் சேஞ்சிங். இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ செகண்டரி ஃபாலிக்கல் ஃபார்மேஷன். இப்போ ஃபாலிக்கல் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. ஓவரியில் பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், அதுக்கப்புறம் அது கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறி அங்கேருந்து தான் செகண்டரி oocyte அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியே வர்றது. ஸோ இப்போ செகண்டரி அது மேலே இன்னொரு கவரிங் வரவே, இது செகண்டரி ஃபாலிக்கல். ஓகே, இப்போ இந்த செகண்டரி
ஃபாலிக்கல் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகி டெர்ஷியரி ஃபாலிக்கலாக மாறுது. இப்போ டெர்ஷியரி ஃபாலிக்கலாக மாறும்போது அங்கே ஒரு சின்ன கேவிட்டி இருக்கும், எப்பவுமே இங்கேயுமே இருக்கும் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் த எண்ட். இப்போ அந்த oocyte, that is the real, the one which is going to meet with the sperm is coming to an end. This is the area, this is antrum. இந்த கேவிட்டி பேர் ஆண்ட்ரம். இப்போ திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபினிஷிங். இப்போ ஒரு கடைசியாக ப்ரைமரி ஃபாலிக்கல்ல இருந்து அப்படியே செகண்டரி டெர்ஷியரி ஃபாலிக்கல்லாம் வரும்போது அந்த மியாசிஸ் ஒன்றை முடிச்சு அப்படி முடிய போகுது. அது முடிஞ்சு அந்த செகண்டரி ஊசைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ செகண்டரி ஊசைட்டாக மாறும்போது அதுக்கு இங்கே இருந்தது 2N, ப்ரைமரி ஊசைட்டில் ஃபுல்லாக 2N, அது செகண்டரி ஊசைட்டுக்கு வரும்போது அதனுடைய ploidy வந்து single N, that is haploid condition. So the diploid is converted into haploid. The first meiosis is over. அப்போ second meiosis எப்போ நடந்து உடனே எக்கா மாறுதா அப்படின்னு சொன்னால் அது இல்லை, அது பின்னாடி தான் நடக்கும், இப்போ இமிடியேட்டாக நடக்காது. அதே மாதிரி அங்கே உங்களுக்கு ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மில் ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்லேருந்து they just undergo the first meiosis. 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகும். இங்கே 2லாம் ஃபார்ம் ஆகலை, ஒன்று வந்து பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து ரொம்ப குட்டியாக, தட் இஸ் கால்டு போலார் பாடி. இதுக்கு யூஸே இல்லை. இது ஏன் இப்படி நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுதுன்னா திஸ் இஸ் கோயிங் டு அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப்டர் ரிசீவிங் த ஸ்பெர்ம். ஸோ இதுக்கு நிறைய எனர்ஜி தேவை, ஃபுட்டு, நியூட்ரிஷன், நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால திஸ் இஸ் என்லார்ஜ்டு இன் ஸ்ட்ரக்சர் செகண்டரி oocyte. இந்த செகண்டரி oocyte will undergo second meiosis, not now, only after the fertilization. அதுவும் எக்ஸாம் கொஸ்டின். அப்பவும் என்ன பண்ணோம்னா அப்பவும் ஒன்று தான் ரியல் ஓவம், another one is a polar body. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய புக்லலாம் இதுலேருந்து ஒரு 2 போலார் பாடி கொடுத்துருக்கோம், இது ஒரு போலார் பாடி. ஸோ மொத்தத்தில் எத்தனை போலார் பாடி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இப்போ இது வந்து இட் இஸ் நாட் certain whether this polar body will undergo any division or it remains as such. அந்த லைனும் நம்ம புக்கில் கொடுத்துருக்கு. எப்படி இருக்குன்னு அதை அவங்க டச்சே பண்ணல. நம்ம புக்கில் ஒரே ஒரு போலார் பாடி இங்கே கொடுத்துருக்கு, இங்கே ஒரு போலார் பாடி கொடுத்துருக்கு. ஸோ அக்கார்டிங் டு NCERT எத்தனை போலார் பாடி இருக்குன்னு எக்ஸாமில் கேட்டால் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஓவம் எங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ரிலீஸ் ஆகிறதுனா இப்போ அந்த ரிலீஸிங் அந்த ஓவம் எல்லாம் இப்போ பின்னாடி ஃபெர்டிலைசேஷனில் இப்போ எக்ஸாம் கொஷின் என்னென்னா இதில் இருந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ மெச்சூர் ஆகி உங்களுக்கு ஓவரியிலிருந்து ரிலீஸ் ஆகிறது ஓவமாக செகண்டரி ஊசைட்டாக கேட்டால் இட் இஸ் செகண்டரி ஊசைட். இப்போ செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆகி இட் இஸ் கோயிங் டு கெட் இன் டு த ஃபெலோஃபியன் டியூப். ஃபெலோஃபியன் டியூபுக்குள்ளே போகிறதுனா அப்படியே டைரெக்டாக கனெக்ஷன்லாம் இல்லையே, இங்கேருந்து வெளியே வந்து அந்த ஃபிம்ப்ரியை are just moving, oscillating and taking the secondary oocyte into the fallopian tube. இப்போ fallopian tube குள்ள போயாச்சு. போயிட்டு it will be just waiting. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி in case sperm வந்தா fertilization இல்லைன்னா என்ன நடக்கும் இதுக்கு நடுவில், அதெல்லாம் தான் இந்த menstrual cycle. ஸோ இங்கே நான் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். இந்த பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷியரி ஃபாலிக்கல்லாம் மாறி அது மெச்சூர் ஆனாதான் அது பேர் கிராஃபியன் follicle. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி they release the ovum. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலீஸ் பண்ணுது, அந்த செகண்டரி ஊசைட்டை ரிலீஸ் பண்ணுது. இப்போ செகண்டரி ஊசைட் அதுக்கு ஒரு மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. இப்போ அதுக்கு ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருந்து அது மேலே ஒரு மெம்பரேன், தட் மெம்பரேன் இஸ் கால்டு ஜோனா பெலிசுடா. இந்த ஜோனா பெலிசுடாவை சுற்றி அப்படியே இந்த செல்ஸ் ஆஃப் கொரோனா ரேடியேட்டா அப்படியே திக்காக இருக்கு. இப்போ இதுதான் இதோட சிச்சுவேஷன். இப்போ இந்த ஃபார்மேஷன் எல்லாம் ஓவரியில் நடக்குது இல்லை, இவ்வளோ சேஞ்சஸ் ஃப்ரம் த ஹைப்போதலாமஸ் ஹார்மோன்ஸ் வெளியே வருது, அதனுடைய ரிலீசிங் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் பிட்யூட்டரியோட ஹார்மோன்ஸ், இப்போ ஓவரியா ரிலீஸ் பண்ணுற எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், இதெல்லாம் சேர்ந்து நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஃபெர்டிலைஸ்ட், இஃப் இட் இஸ் லாட்ஜ்ட் இன் டு த யூட்ரஸ் அண்ட் த ஃபர்தர் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் கேரிட் அவுட், இது எல்லாமே இப்போ படிக்கணும்னா பேசிக்காக மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் படிக்கணும். யூனோ அபவுட் மென்ஸ்ட்ருவேஷன். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆக்சுவலி நமக்கு 2 சைக்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தேன் ஈஸ்ட்ரஸ்
cycle and menstrual cycle. Estrous cycle அது நான் பிரைமேட்க்கு ரிலேட்டடாக போயிடும். நான் பிரைமேட்ஸ் அப்படி இந்த டாகு, கேட்டு, கவு, இந்த கோட் அதுக்கெல்லாம் போகிறது. அங்கே உங்களுக்கு பாடி ஹீட்டு, ஒரு urge at the time to have a sex, and that is totally different, and they don't have a bleeding cycle. But menstrual cycle, when you come down, see they've got a bleeding cycle, and the bleed ஆகிற ஒரு பீரியட் இருக்கும். ஸோ உடனே குழந்தை பிறந்த உடனே நடக்கிறதா இல்லை, அது அப்படியே மெச்சூர் ஆகணும். ஸோ இந்த சேஞ்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தைக்கு அந்த puberty period, and that's what we were just discussing, it is just changing between 9 years or 10 or 11 12. அது ரொம்ப olden daysல கொஞ்சம் வயசாகி இப்பெல்லாம் ரொம்ப ஏர்லியராக நடக்கிறது. onset of menstrual cycle, அது onset of puberty, menstruation happens, அது பேர் menarche. இப்போ for example ஒரு 10 years or 11 yearsல puberty starts. அப்போதுலேருந்து அப்படியே every month they'll be having the cycle continuously. இப்போ இந்த cycle நடக்காத ஒரு பீரியட் நடுவில் இருக்குதுன்னா அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ப்ரெக்னென்ட் டைமில் there is no menstrual cycle, அந்த 280 days or 9 months அப்போ உங்களுக்கு நடக்கவே நடக்காது. There is no, it is completely sealed. அப்புறம் ஒரு 50 years, ஒரு 45 50 years plus there is a complete stoppage of a menstrual cycle, that is called menopause. So starting point menarche, நடுவில் எல்லாம் menstrual cycle. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 50 yearsக்கு மேலே there is no production of egg, there is no bleeding, nothing, the body is cool, that is menopause. பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி மென்னுக்கு there is no andropause, அவங்களுக்குலாம் எதுவுமே ஸ்டாப்பே கிடையாது. த்ரூ அவுட் தேர் லைஃப் தே கேன் மேக் ஸ்பெர்ம். பட் ரொம்ப வயபிள் ஸ்பெர்ம் வந்து அந்த வெரி யங் இயர்ஸில் இருக்கும். ஆஃப்டர் தட் அந்த வயபிலிட்டி ஆர் த மொர்டாலிட்டி ரேஷியோ ஆஃப் த ஸ்பெர்ம் எவ்ரி திங் கம்ஸ் டவுன். பட் தேல் பி மேக்கிங் ஸ்பெர்ம் த்ரூ அவுட் தேர் லைஃப். இங்கே அந்த சான்ஸ் இல்லை. அப்புறம் இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கு ஒரு நல்ல பிக்சர் போட்டிருப்பாங்க புக்கில். அண்ட் ஜஸ்ட் மென்ஷனிங், இப்போ ஒரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு 4 ஃபேஸ் இருக்குது. ப்ளீடிங் ஃபேஸில் நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா 1 to 28 இல்லை 1 to 29, 28 to 29 டேஸ் சைக்கிள் ப்ளீடிங் ஃபேஸு. ஃபாலிகுலார் ஃபேஸு, ஃபாலிகுலார் அப்படின்னு சொன்னாலும் இது கிராஃபியன் ஃபாலிக்கிள், பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், அந்த ரிலேட்டட் வித் ஓவரி. ஸோ ஃபாலிகுலார் ஃபேஸ் எல்லாம் ரிலேட்டட் வித் ஓவரி. அதுக்கப்புறம் இந்த ஓவுலேட்டரி ஃபேஸில் ஓவம் ரப்சர் ஆகிறது. அதுக்கப்புறம் லியூட்டியல் ஃபேஸ், லியூட்டியல் கார்பஸ் லியூட்டியம் ஞாபகம் வச்சுக்கலாம். செக்ரேட்டரி ஃபேஸ், என்னத்தை செக்ரேட் பண்ண போகுது, எதுக்காக அதெல்லாம் செக்ரேட் ஆகலாம். ப்ரோஜெஸ்டேஷனல் ஃபேஸ்னு கூட இது சொல்லலாம். ப்ரோஜெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஜெஸ்டேஷன் இன் த சென்ஸ் இட் இஸ் பிரெக்னன்சி, பிரெக்னன்சி பீரியட், அதுதான் ஜெஸ்டேஷனல் பீரியட். ஒரு ஜெஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி யூட்ரஸை ரெடி பண்ணுறது தான் ப்ரோஜெஸ்டேஷனல் ஃபேஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ப்ளீடிங் ஃபேஸில் என்ன நடக்கும். எக்ஸாம் கொஷின் டைரக்டாலாம் வரப்போகிறது இல்லை, அப்படியே சுற்றி சுற்றி கேட்டாலும். ஒரு ப்ளீடிங் ஃபேஸ் இட் இஸ் ரேஞ்சிங் பிட்வீன் 3 days to 5 days. So 1 to 5th day bleeding phase. எப்போ bleed ஆகும், நான் முதல் டயக்ராம்ல சொன்ன மாதிரி endometrium breaks. endometrium ஏன் ஃபார்ம் ஆகுது, to give a cushion to a growing embryo. So இப்போ இந்த endometrium breaks and form, release the blood, அதுதான் வந்து உங்களுக்கு bleeding phase. அந்த டைம்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுதான் ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கிள்னு வச்சுக்கோங்க. இதில் இது ஆண்ட்ரம் கேவிட்டி. இது இப்போ இந்த எக்கு ரப்சர் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது பேர் கார்பஸ் லியூட்டியம். இதோட பேர் கார்பஸ் லியூட்டியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது எக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கார்பஸ் லியூட்டியம் இஸ் எ செகண்டரி எண்டோக்ரைன் கிளாண்ட். எப்போ ஒரு லேடி பிரெக்னென்ட் ஆயிட்டா திஸ் ஆக்ட் லைக் அ செகண்டரி எண்டோக்ரைன் கிளாண்ட். அப்படி இல்லையா அப்படியே சுருங்கி செத்து போயிடும், அவ்வளோதான். திருப்பி அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம சைக்கிள்ல menstrual cycle வந்திருக்கு அப்படின்னா the lady is not pregnant. So the first 5 days carpus luteum அப்படியே காணாமே போயிடுச்சு முதல்லவே. இப்போ follicular phase முடிஞ்சிருச்சுன்னா இப்போ திருப்பி அடுத்த சைக்கிளுக்கு body is getting ready அப்படின்னா follicular phase. follicle-னா யார், இப்போ follicle stimulating hormone, அது நல்லா தெரியும். FSH LH ரெண்டுமே from the pituitary gland give command to your ovary. So the ovary is secreting estrogen and progesterone ரெண்டுமே. ஆனால் ப்ரொஜெஸ்டரான் லெவல் கீழே, எஸ்ட்ரோஜன் லெவல் கொஞ்சம் மேலே தான் இருக்கும் எப்பவுமே. ப்ரொஜெஸ்டரான் எப்போ இந்த யூட்ரஸ் ரிலேட்டடாக வரும்போது தான் ப்ரொஜெஸ்டரான் பீக்குக்கு போகும். ஓவரி ரிலேட்டடாக வரும்போதெல்லாம் எஸ்ட்ரோஜன் இஸ் இன் பீக். நவ் த ஃபாலிக்கல் ஃபார்மேஷன் இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படியே கிராஜுவலாக ஃபார்ம் ஆகி கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம், தட் இஸ் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகி ஆண்ட்ரம் கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் செகண்டரி ஊசைட் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு
ஒரு 6th டேல 5th டேல இருந்து ஒரு 13th 14th டே வரைக்கும் நடக்குது. 14th டே அப்படின்னு சொல்ல மிட் ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படியே ஹார்மோன்ஸ் எல்லாம் பீக்குக்கு போகுது. அதாவது LH FSH ரெண்டுமே பீக்குக்கு போகும். அதுலேயும் முக்கியமாக LH வில் பி இன் பீக் கம்பேர்ட் டு இவ்வளோ பீக்னா இது LH FSH கொஞ்சம் கீழே இருக்கும். LH இந்த பீக்கில் இன்னும் கொஞ்சம் சர்ஜ் ஆகி பீக்கில் போகும்போது the rupture happens. Now this is released and these two are separated. Graphy and follicle இந்த செப்பரேட் ஆனது கார்பஸ் லியூட்டியம் and this is the egg which is released. இப்போ ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவரியை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி it is going to fallopian tube. fallopian tubeல அப்படியே மூவ் ஆகும் because there is no any flagella cilia அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. but fallopian tube has got a ciliated epithelium on their walls that makes அப்படியே ஒரு ஸ்லைடிங் மூவ்மெண்ட். இதுவெல்லாம் கூட எக்ஸாம் கொஸ்டின் அப்படியே ஸ்லைட் ஆகி உள்ள போய் செட்டில் ஆயிருக்கு. எங்க isthmus ampullar junctionல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். if the sperm comes, if the sperm penetrate into an egg, this is the structure of an egg. இப்போ penetrate ஆகி உள்ள போனா fertilization இல்ல sperm வரல, ஓகே ஒரு unmarried அந்த மாதிரி இல்ல, there is no premarital sex and the virginity is maintained, in such cases there is no sperm entry into the fallopian tube. so அப்படியே அந்த egg வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா இந்த வெயிட் பண்ற காலகட்டங்கள் அந்த 14th முடிஞ்சிருச்சு. இந்த 15th டேல இருந்து இப்போ யூட்ரஸ் ரெடி ஆகுது. யூட்ரஸ் எதுக்கு ரெடி ஆகுதுன்னா ஓகே திடீர்னு ஃபெர்டிலைஸ்டு எக் வந்தால் the uterus has to give ஒரு குஷன். அதனால எண்டோமெட்ரியம்லாம் நல்லா பல்ஜாகி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. யூட்ரஸே கொஞ்சம் மாதிரி ஹெவியான மாதிரி இருக்கும். பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு பல்ஜ்டு ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன நடந்திருக்கும்னா எஸ்ட்ரோஜன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருந்து ப்ரொஜெஸ்டிரோன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ப்ரொஜெஸ்டிரோன் இஸ் அ ப்ரெக்னென்சி ஹார்மோன். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்க்ரீஸ் ஆகி இந்த ஒரு 10 நாள் அதாவது ஒரு 15வது நாள்ல இருந்து 15 16 அப்படி இருக்கும். அந்த 14 15 16 ஒரு 3 days விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 28th டே வரைக்கும் there is a luteal phase. lutealனா கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆக போகுது. செக்ரேட்டரி ஃபேஸிங்க ப்ரொஜெஸ்டிரான் செக்ரேட் ஆகுது. செக்ரேட் ஆகி யூட்ரஸ் இஸ் ரெடிங் இட் செல்ஃப். நிறைய எண்டோமெட்ரியம் லார்ஜாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிற இந்த காலகட்டத்திலேயே இந்த ப்ரொஜெஸ்டிரான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்படியே கொஞ்சம் கார்பஸ் லியூட்டியம் பெருசாயிட்டு தான் இருக்கும். ஆனால் இது இப்போ இதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் போது இந்த எண்டோமெட்ரியம்லாம் உடைய ஆரம்பிக்கும் போது there is no arrival of a sperm, nothing happens அப்படின்னு சொன்னா அந்த கார்பஸ் லியூட்டியம் அப்படியே ஷ்ரிங்க் ஆகி அப்படியே அது டீஜெனரேட் ஆகும். அதுவும் புக்ல கொடுத்துருக்காங்க. டீஜெனரேட் ஆயிடும். இப்போ அது டீஜெனரேட் ஆன அந்த இடத்துல இட் இஸ் பிளேஸ்ட் இன் த ஓவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படின்னு அது லியூட்டியம் வந்து இப்போ ஆல்பிகன்ஸா மாறிடுச்சு. இல்லை இப்போ அதுவும் போயாச்சு. ஸ்பெர்மும் உள்ள வரல அப்படின்னா என்ன பண்ண போகுது? இப்போ ப்ரொஜெஸ்டிரானுக்கு வேலையே இல்லை. அப்படியே ப்ரொஜெஸ்டிரான் குறையிற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக நம்ம எஸ்ட்ரோஜன் பீக் எடுக்கும் ஆரம்பிச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது இட் ஹேஸ் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் சைக்கிள். நோ ஸோ வாட் தே வில் டூ, தே ஜஸ்ட் பிரேக் த எண்டோமெட்ரியம் லேயர் இன் த யூட்டரைன் வால், இன்னர் மோஸ்ட் லேயர். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி ப்ளீடிங் ஃபேஸில் வந்து நிற்கும். ஸோ இங்கே வந்து திருப்பியும் இந்த ப்ளீடிங் ஃபேஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்போ ப்ரொஜெஸ்டிரான் ஏறும், எப்போ எந்த 14th டே எந்த ஹார்மோன் ரொம்ப பீக்கில் இருக்கும், அது பீக்கில் இருக்கும்போது எஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குமா ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்குமா, அந்த நம்பர்ஸ் போட்டு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சைஸ் ஆஃப் த கார்பஸ் லியூட்டியம் அந்த லியூட்டியல் ஃபேஸில் பெருசாகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து அப்படியே டிமினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரொஜெஸ்ட்ரானும் குறைஞ்சிருச்சு. திருப்பி அப்படியே எஸ்ட்ரோஜன் பீக்குக்கு போகுது. எஸ்ட்ரோஜன் பீக்குக்கு போகும்போது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அங்கே பீக்கில் தானே இருக்கும். அங்கேருந்து அப்படியே பீக்குக்கு வந்து menstrual cycle. So in case if the pregnant occurs, progesterone goes to the high. So it surges up. In case if there is no pregnancy, again the period cycle continues. This is about the spermatogenesis, oogenesis and menstrual cycle. Now let us see the fertilization. Fertilization அப்படின்னு சொன்னால் மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட் ஆர் யுனைட்டிங். அதுனா அட் அ டைமில் நடக்கணும். அதாவது ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள ஸ்பெர்மோட அரைவலும் எக்கோட அரைவல் எஸ்பெஷலி இன் தட் பர்டிகுலர் ஏரியா ஆம்புலா இஸ்தமஸ் ஜங்ஷன் அங்கே தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்க போகுது. இப்போ ரெண்டும் மீட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் த காய்டஸ் த ஸ்பெர்ம் ஹஸ் அரைவ்ட் இன் அண்ட் எக் இஸ் ஆல்சோ வெயிட்டிங். தே போத் ஹவ் மெட். மீட்டிங்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. இங்கே ஆக்ரோசோம் இருக்கு இல்லையா அந்த ஸ்பெர்மில், they'll be releasing the
particular that enzyme hyaluronidase that will penetrate அதுக்கப்புறம் அப்படியே penetrate ஆகி zona pellucida ஒரு sperm உள்ள நுழைஞ்சோடனே all the doors have been shut and that compact between the sperm and egg has been naturally decided so that the entry of other sperm is stopped. Once the sperm is entered into the body of a female, that is the secondary oocyte, இப்போ அது உள்ள போயாச்சு. இப்போ that is undergoing the second meiosis. இப்போதான் once they enter, that is the head of the sperm is entered, அப்போதான் they will be undergoing second meiosis. செகண்ட் மியாசிஸ் வந்த உடனே அப்பயும் ஒரு போலார் பாடி வந்துடும். இப்போது கண்டிப்பாக அதோட சென்டர் ஓவம், அதில் இருக்கிற நியூக்ளியஸ், இப்போ இந்த நியூக்ளியஸும் அதாவது எக்கில் ஸ்பெர்மோட ஹெட்டில் இருக்கிற நியூக்ளியஸும் அந்த எக்கில் இருக்கிற நியூக்ளியஸும் ஹேஸ் டு மீட். அதுதான் ஆம்ஃபிமிக்சிஸ். இந்த ரெண்டு ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் ஹவ் மெட். இந்த ஏரியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஜெனட்டிக்ஸில் படித்தோம். இப்போ டபுள் எக்ஸ் இருந்தால் ஃபீமேல் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இருந்தால் மேல் பேபி. ஸோ that is determined by the sperm's chromosome number, that is chromosome, sex chromosome determine the sex of a baby. So now the baby is not formed, the zygote has formed. Zygote அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு, சிங்கிள் செல் 2n. இப்போ அது எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா isthmus junctionல, ampulla isthmus junctionல. அது அங்கவே உட்காந்துட்டு இருக்க போதா அப்படிலாம் இல்லை, அப்படியே இப்போ அது மூவ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டேக்குள்ளே அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்டட். ஆனால் அந்த எம்ப்ரியானிக் டிவிஷன்ங்கிறது அங்கவே ஸ்டார்ட் ஆகுது. zygote is henceforth undergoing only mitotic division. There is no meiosis now. Meiosis முடிஞ்சு போச்சு. gamete ஃபார்ம் ஆகிறதுக்கு மட்டும்தான் meiosis. இப்போ சிங்கிள் செல் ஜைகோட் இஸ் அண்டர்கோயிங் த டிவிஷன். க்ளீவ் ஆகி உடையுது. இப்படி இருக்கிற செல்லு இப்படி க்ளீவ் ஆகுது. சிங்கிள் செல் வில் பிகம் அ 2 செல், 2 செல் அப்படியே 4 செல், 4 செல்லு 8 செல்லு, 8 செல்லு 16 செல்லு. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். சிங்கிள் 2 4 8 16 இது அப்படியே மூவ் ஆகிட்டே தான் வந்துகிட்டே இருக்குது. இப்போ 8 செல் 8 to 16 செல்லில் தான் இங்கே மாருலா சொல்கிறோம். அதர் அனிமல்ஸில் 8 செல் ஸ்டேஜ்லேயே மாருலா சொல்லுவோம். இங்கே 8 to 16 செல். இதில் என்னென்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இட் இஸ் கால்டு பிளாஸ்டோமியர். பிகாஸ் இந்த ப்ராசஸே இப்படி தான், எம்ப்ரியாலஜி இப்படி தான் போயிட்டுருக்கும். எம்ப்ரியானிக் டிவிஷன் ஒரு 2 செல் 4 செல் 8 செல் அப்படியே செல்ஸ் நம்பர் இன்க்ரீஸிங் அண்ட் ஈச் செல் இஸ் கால்டு பிளாஸ்டோமியர் அண்ட் த என்டையர் ப்ராசஸ் இஸ் கால்டு பிளாஸ்டுலேஷன். இப்போ இது ஃபார்ம் ஆகுது இல்லையா உருட்டையாக, நம்பர் ஆஃப் செல்ஸ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர், இட் ஃபார்ம் லைக் அ பால். அது பிளாஸ்டுலா. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குட்டியாக ஒரு மல்பெரியோட கொட்டை, மல்பெரி பழம் மாதிரி குட்டியாக இருக்கும். அதுதான் மாருலா. அது ஒரு இங்கே ஹியூமன் பாடியில் இது ஹியூமன் naturally this is 8 to 16 cell stage. அதுக்கப்புறம் ஒரு full ball of a cell is formed, அது blastula. இதுக்கப்புறம் it will be undergoing gastrulation. அந்த 3 dermal region form ஆகிறது, ectoderm, mesoderm, endoderm. இப்போ இங்க என்ன நடக்கும்னா இப்போ 8 செல்லு 16 செல்லா தனித்தனியாக இருக்கும். அது ஒரு கொஞ்சம் பெரிய கதை இருக்குது, நம்ம புக்கில் அப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இன்னும் பேர்டன் பண்ண வேணாம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இப்போ 8 செல் இப்படி இருக்குது, 8 செல்லு வெளியே திருப்பி 8 செல்லு உள்ள அப்படியே கிளஸ்டராக அப்படி இப்படி இருந்து ஒரு செட் அவுட்டர் லேயர், ஒரு செட்டு உள்ள அப்படியே உள்ள ஒரு கிளஸ்டரா ஒரு செல்ஸ் இன்னர் மாஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது இட் வில் பி ஃபார்ம்டு லைக் திஸ். ஸோ த அவுட்டர் லேயர் ஆஃப் செல் தட் இஸ் கால்டு ட்ரோபோபிளாஸ்ட். உள்ள இருக்கிறது வந்து இன்னர் மாஸ் ஆஃப் அ செல். இப்போ இதை தான் நம்ம பிளாஸ்டோசிஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த மொத்தமாக இப்போ இருக்கிறதெல்லாம் சிங்கிள் செல்லெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு, அந்த டேர்ம் இஸ் பிளாஸ்டோமியர். இப்போ இப்படி ஃபார்ம் ஆகி 2 லேயராக பிரிஞ்சிருச்சு. இது பிளாஸ்டோசிஸ்ட். This is the stage it will just go and fix into the uterine wall. அப்படி uterine wall எங்கன்னா ஒரு இடத்துல போய் அது ஃபிக்ஸ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா அது வெளியே வந்துடும், அவ்வளோதான். It won't continue the embryonic growth further. So now it is fit. அதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். This is uterine wall-ஓட ஃபிட் ஆயிடுச்சு. இது பேர் தான் implantation. Now the embryo, இப்போ embryo தானே வளர ஆரம்பிச்சிருச்சு. It is been implanted. Implant ஆன உடனே இமீடியட்டாக உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வந்து அந்த பிளாசண்டா இதெல்லாம் இல்லை. இப்போ implant ஆன பிறகு இந்த inner mass of a cell will undergo gastrulation. It is not blastula. Blastula formation, அதான் outer, middle and inner triple பிளாஸ்ட்லாம் படிச்சிருப்போம் இந்த அனிமல் கிங்டமில். ஸோ அந்த மாதிரி 3 லேயர்ஸ் எக்டோடம், மீசோடம், எண்டோடம்லாம் ஃபார்ம் ஆகி இதுக்கப்புறம் தட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஃபீட்டஸ், தட் இஸ் எம்ப்ரியோ வளரப்போகுது. அதோட கடைசி ஸ்டேஜ் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இன்னர் மாஸ் ஆஃப் அ செல் வில் பிகம் அ
fetus, this outer layer is going to form important 4 layers இருக்கு நம்ம உடம்புல. அது குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி amnion, chorion, allantois and yolk sac. இந்த 4 important regionum from this outer trophoblast, the inner one is becoming an embryo. இப்போ பார்த்தீங்கன்னா allantois, this is the amniotic cavity, amniotic fluid, இந்த பனிக்குடம் உடைதல் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. இங்கே தான் அந்த fluid கலெக்ட் ஆகுது. இது வந்து amnion அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யோக் சாக், இது allantois, இது கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்லுங்க. 4 லேயரும் ரொம்ப முக்கியம். இது இப்படி உடையும் போது தான் பேபி வில் பி எக்ஸ்பெல்ட் அவுட். அந்த தண்ணி தான் முதல்ல வரும் குழந்தை வர்றதுக்கு முன்னாடி. ஸோ திஸ் இஸ் த கோரியான். இந்த கோரியான் இப்போ இப்படி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து யூட்டிரைன் வால். இது கோரியானிக் வில்லைனா இந்த கோரியானிக் வில்லை இப்படியே இப்போ யூட்டிரைன் வாலோட ஃபிக்ஸாக இருக்கிற ஏரியா. That is what I just drawn here. From here only there is a placenta formation. Placenta தான் ஒரு மதருக்கும் இதுக்கும் இருக்குமான முக்கியமான கனெக்ஷன். அந்த கனெக்ஷன்லேருந்து உள்ளே வர்றது தான் இன்னொரு கனெக்ஷன், umbilical cord. So here the placenta is the connection between fetus and maternal uterine wall. இந்த green color நான் வரைஞ்சிருக்கிறது maternal uterine wall. This is the chorionic villi. So the chorionic origin. இப்போ இதுதான் பிளாசென்டான்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாசென்டால இருந்து ஃபீட்டஸை கனெக்ட் பண்ணுற கார்டு தான் அம்பிளிக்கல் கார்டு. ஸோ திஸ் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஃபீட்டஸ் அண்ட் பிளாசென்டா. இப்போ பிளாசென்டா எங்கெல்லாம் இருந்து ஃபார்ம் ஆகுது, யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் கான்ட்ரிபியூஷன், மதர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் கோரியானிக் வில்லை கான்ட்ரிபியூஷன். இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். இப்போ பிளாசென்டாவோட வேலை என்ன அப்படின்னா, பிளாசென்டா சப்ளைஸ் ஆக்சிஜன். எல்லாமே பிளாசென்டா வழியாக தான் போகும். குழந்தைக்கு போகிற அத்தனையுமே கோயிங் via placenta. So it supplied nutrient and it eliminates carbon dioxide, unwanted waste, everything is released via this. அப்படி வந்தாச்சு. அது மட்டுமா பார்த்தா அப்படி இல்லை. placenta here act like an endocrine gland where they'll be just making human chorionic gonadotrophin, HCG ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன். இது ரிலீஸ் ஆனாதான் ப்ரெக்னென்சியை ஐடென்டிஃபை பண்ணுறது. அது ரொம்ப முக்கியமாக சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் தெரிஞ்சுக்கலாம், வந்தாலும் வரலாம். HCG வரும் யூரின்ல, அதை வச்சு they can just find out that yes the girl is pregnant அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது HPL, human placental lactogen, இது ப்ரொடக்ஷன். எஸ்ட்ரோஜன், அதுக்கப்புறம் ப்ரோஜெஸ்ட்ரோஜன், இது எல்லாமே பிளாசென்டால இருந்து வருது. இது மட்டும் இல்லை, இப்போ பிளாசென்டா வந்து ஒரு அந்த வளர ஆரம்பிச்சிருச்சு, உள்ளே இருக்கிற எம்ப்ரியோ வளர ஆரம்பிச்சிட்ருக்கு, ப்ரெக்னென்சி ஆயாச்சு. ஜெஸ்டேஷன் பீரியட் தெரியும், 280 days, 9 months. ஜென்ரலாக 9 monthsோட கிளைமேக்ஸ் 280 daysன்னு வரும்போது இப்போது நாட் ஓன்லி திஸ் ஹார்மோன்ஸ், அதர் ஹார்மோன்ஸ் இன் அவர் பாடி, அதில் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமாக தைராக்சின், அதுக்கப்புறம் அதர் எஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், எவ்ரி திங் இஸ் ட்ரிகர்ஸ் ஆஃப். ஸோ முடியெல்லாம் கூட நல்லா வளருது. இதனால தான் எல்லா மெட்டபாலிக் ரேட்டே ஹையாக இருக்கும். பிகாஸ் மதர் ஹேஸ் டு ஃபீட் a baby everything. அதனால the metabolic rate is triggers, everything has happened and the baby, the fetus is growing in very well. Okay, this is about the the gestation period. இப்போ ஒரு gestation, ஒரு pregnancy அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is as I said, it is just 280 days. justன்னு சொல்ல முடியாது, 9 months. அந்த 9 months எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்டு ட்ரைமஸ்டர். அந்த தேர்டு ட்ரைமஸ்டரோட கடைசி கட்டம் தான் அந்த டெலிவரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்தே ஆரம்பிச்சாச்சு, இங்கேருந்தே அப்படியே தான் எம்ப்ரியோ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது கடைசி, திஸ் இஸ் த எம்ப்ரியோ. இது அப்படியே வளர்ந்து ஃபீட்டஸ். அப்போ என்னெல்லாம் டெவலப்மெண்ட் எதெல்லாம் வளரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்ப்ரியோக்கு என்ன ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்தில் ஹார்ட் பீட் கேட்கணும். ஸோ த ஹார்ட் ஃபார்மேஷன் இந்த ஃபஸ்ட் மந்த்து. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். எண்ட் ஆஃப் த செகண்ட் மந்தில் லிம்ஸு, டிஜிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து மந்தில் வரும்போது மூமெண்ட் இருக்கும், பேபியோட மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஹெட்டில் ஹேர் ஃபார்மேஷன், நல்லா ஹேர் வளருதெல்லாம் ஃபிஃப்த்து மந்த்து. அதுக்கப்புறம் 24th வீக், அதாவது 6th மந்த்து, அதெல்லாம் செகண்ட் ட்ரைமஸ்டர் முடிகிற ஸ்டேஜில் அது அழகாக கண்ணை திறக்கிறது. கண் வந்து மூடி இருக்கும், அந்த ஐலிட் இட் வில் பி ஓப்பன்.
end. So eyelid separation, பாடியில் ஹேர் ஃபார்ம் ஆகிறது, அதுக்கப்புறம் ஐ லேஷஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது, இது எல்லாமே 6th month எண்டில் செகண்ட் ட்ரைமஸ்டரில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் தேர்டு ட்ரைமஸ்டர்லாம் எல்லாம் ஃபார்ம் ஆன ஆர்கன் எல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக ஆகி இந்த மேக்ஸிமம் லங் வால்யூம்லாம் வர அளவுக்கு, தட் இஸ் லங் எல்லாம் நல்லா ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கணும், அதெல்லாமே கம்பல்சரியாக ஃபுல்லாக வளர்ந்து பிரெயின் க்ரோத் எவ்ரி திங் ஓவர். ஸோ the 9th month வரும்போது now the baby மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து it is ready for departure from mother's body. The baby has to come out. This is called parturition, departure of a baby. இந்த டிபார்ச்சருக்கு யார் சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the signal is also from a baby, fetus and placenta. ஃபர்ஸ்ட் பேபியே ரெடி ஆயிடுச்சு, நான் வெளியே வந்து உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு now the fetus and placenta triggers and they will just send, இது totally controlled by neuroendocrine system. So they just send a signal. Accordingly the fetal, that is fetal ejection reflex னு சொல்லுவோம், இது ரெண்டு அனுப்புற சிக்னலுக்கு தான். இந்த fetal ejection reflex வந்து that will trigger the oxytocin. Oxytocin நம்ம படிச்சிருக்கோம் endocrine system delivery hormone. It is released from the hypothalamus and stored in the posterior pituitary. அப்படியே கொஞ்சம் recollect பண்ணி பாருங்க, it will be released. இந்த oxytocin வந்தவுடனே there will be a contraction of a uterine wall. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் endometrium release பண்ணது, myometrium will contract. Accordingly the pelvic girdle movement and other thing and the cervical canal opens, கொஞ்சம் பெருசாகும். அப்போ இந்த amniotic fluid will be released out once. Now the baby is getting a complete feeling of getting out. So with the contraction and other things the baby will be expelled out. So the now baby is departed out from the mother's body. வெளியே வந்தாச்சு, டெலிவரி முடிஞ்சிருச்சு. பேபி வெளியே வந்தோன்னா என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by the time body is ready, இந்த placenta is also contributing for the production of milk. So இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு important anterior pituitary hormone இருக்கு, prolactin or lactogenic lactotrophic hormone. That hormone again triggers the mammary glands to secrete milk. Now the baby has to suck a milk. அது வந்து reflexive, the baby will take a milk. And the first milk ஓட பேரு colostrum. அது ஒரு 1-2-3 days அப்படியே அந்த colostrum which has got a rich amount of antibodies and that is the lifetime medicine for a baby. So with this the baby arrivals, everything has come to an end. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷனாக எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து எல்லாம் முடிஞ்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ரொம்ப ஈஸியாக ஜாலியாக படிக்கிற டாபிக். இதுலேயுமே நீங்கள் ஒரு கொஷினை கூட விடவே கூடாது, டெஸ்ட் எழுதுங்க கம்பல்சரியாக. இன்னும் எதனா இந்த எம்ப்ரியானிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்னும் எதனா வேணும்னா ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ஜஸ்ட் ஆன்சர் யுவர் queries. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.